ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா சர்ச்சுக்கு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி சண்டே இல்லையா, அதனால சர்ச்சுக்கு போயிட்டுருக்கோம். நான், அக்கா, அப்புறம் தம்பி, அப்புறம் வந்து தஷிகா 4 பேர் வந்து சர்ச்சுக்கு போயிட்டுருக்கோம். நல்லா வந்து சூறாக இருக்குது. லைட்டாக காலையிலேருந்து வந்து மழை சுற்றிட்டே இருக்குது. கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது. நான் சர்ச்சுக்கு போயிட்டு சர்ச்சில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஒரு லாக் எடுக்கலான் இருக்கோம். பாருங்கள் என்னென்ன சர்ச்சைக்கெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பாருங்கள். சவுண்டு இப்போது கிளியராக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து அங்கே போயிட்டு நான் பண்ணுறேன். போயிட்டு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். போயிட்டு பார்க்கலாம். வந்தாச்சு, சர்ச்சுக்கு வந்தாச்சு. இப்போ உள்ளே போகிறோம். இப்போ நாங்கள் சர்ச்சுக்குள்ள காம்பவுண்டுக்குள்ளே வந்து நடந்து போயிட்டுருக்கோம். இதுதான் வந்து சர்ச்சோட வெளிப்பக்கம். நான் உள்ளே போய்ட்டு வந்து வீடியோ எடுக்க முடியாது. ஸோ நான் வெளில வந்துட்டு வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இது தம்பி. கழுத்த புள்ளல சொன்ன கேக்கியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சர்ச்சை முடிஞ்சிட்டு இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். எங்கள் சர்ச்சில் வந்து சண்டே காலையில் இங்கே தான் வந்து சாப்பாடு. ட்ரெயின் முடிஞ்சோன்னு எப்போதுமே இங்கே வந்து சாப்பிட்ருவோம். எல்லாருமே வந்து சாப்பிட்டு போவாங்க. சொல்லு. தொப்பி வச்சுக்கா தர்ஷிகா. ஆய் சொல்லு. ஆய் சொல்லி இல்லை பண்ண விட மாட்டேன். பொறுமைப்படுத்தாலே நினைப்போம். தர்ஷி ஆய் சொல்லு. எல்லாரும் இப்போ சாப்பாடு லைன்ல நின்று வாங்கிட்டு இருக்காங்க. நானும் அக்காவும் உட்காந்துருக்கோம். அப்பாவும் தம்பியும் போய் சாப்பாடு வாங்க போயிருக்காங்க. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மழை வந்துட்டுருக்கு. நாங்கள் உள்ளே இருக்கும்போது செம்ம மழை. சாப்பாடு இப்போ வாங்கியாச்சு. சாம்பார், ரசம், இந்த ரெண்டும் சாப்பாடு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நம்ம பண்ணுற சாப்பாடு கூட அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. ஆனால் இந்த சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே வந்துட்டு புவர்லேருந்து ரிச்சு பணக்காரங்க வரைக்கும் இங்கே வந்து தான் வந்து சாப்பிட்டு போவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து சர்ச்சு முடிஞ்சிட்டு எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்க. நாங்களும் இப்போ சாப்பிட்டு வந்து கிளம்பியாச்சு. ஓகே, கிளம்பலாம். ஓகே, ஏறியாச்சு. ஃப்ரெண்டுக்கு மாற்றிக்கிறேன். என்னாச்சு? ஃப்ரெண்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம கிளம்பியாச்சு வீட்டுக்கு. இப்போ மணி எத்தனை அப்படின்னா கரெக்டாக வந்து 12 மணி இருக்கும். செம்ம மழை. நாங்கள் உள்ளே இருக்கும்போது வந்து செம்ம மழை வந்துச்சு. நாங்கள் இப்போ வெளியில் வரும்போது வந்துட்டு இப்போ மழை இல்லை. லைட்டாக வந்துட்டு நல்ல இன்னைக்கு வந்து கிளைமேட் சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட 1 மாதம் நல்லா வந்து வெயில் அடிச்சது. இன்னைக்கு நல்லா வந்து மழை வருது. இப்போ மழை இல்லை அவ்வளோவா. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. மழை டைமில் பைக்கில் போகிறதுக்கு யாரெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு லைட்டாக வந்து வீடு கொஞ்சம் ஒதுங்க வைக்க வேண்டியிருக்கு. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் இல்லையா ரொம்ப, ஏன்னா நான் காலையில் வரும்போது ஒரு கூத்து பண்ணிட்டு வந்து இந்த ஷாலை தேடுறதுக்குள்ளே பீரோவில் இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் வந்து கீழே எடுத்து போட்டுட்டேன். அவ்வளோ ட்ரெஸ்ஸு கீழே தான் கிடக்குது. இன்னும் போய் தான் வந்து க்ளீன் பண்ணணும். ஏன்னா காலையில் இருந்துச்சு வந்து செம்ம வேலை தச்சிட்டு இருந்தேன்.
எல்லாரும் கேட்டிருந்தீங்க என்னை விட எங்க அக்கா வந்து குட்டியா இருக்கா சொல்லிட்டு. ஆமா, அவன் வந்து என்னோட வந்து ஷார்ட் தான். தம்பியும் நானும் வந்து ஒரு ஹெட்டு, அவ வந்து ஷார்ட். என்னவே சொல்றாங்க என்ன பத்தி? அதாவது நீ கட்டையா இருக்கேன்னு எல்லாரும் சொன்னாங்க. நான் வந்து உன்னோட ஹைட்டா இருக்கேனா, அதனால எனக்கு அக்கா நீயா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இவதான் எனக்கு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். வேற ஒன்றும் சொல்லல. அவ வேற என்னன்னு சொல்றோன்னு சொல்லிட்டு பயந்துட்டா. ஃபேஸே காமிக்க மாட்டாங்க இங்க 2 பேரும். ஆனா வியூஸ் போல சப்ஸ்கிரைப் போலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்களாம். ஃபேஸ் காமிக்க மாட்டாங்களாம். ஆனா பயங்கர வெளியே வந்து சூப்பராக இருக்கு. மழை டைம் லைட்டாக வந்து இப்போ வந்து மழை சுத்திட்டு இருக்கு. சூப்பராக இருக்கு கிளைமேட்டு. சரி, ஓகே, நான் அப்படியே கட் பண்ணிட்டு வீட்டில் போய் பண்ணுறேன். ஓகேவா? ரைட். இதுதான் எங்க ஊரு. எங்க ஊரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. வெல்கம் டு அவர் சேனல். மாடி பழம் பண்ணிட வந்துட்டே மாடு. மெதுவா போறாசா. சதீஷ் சார். ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வெயிட் வெயிட். இப்போ நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ரிஃப்ரெஷ் ஆகிட்டு தர்ஷிகாவுக்கு மருதாணி வச்சுருக்கோம். எப்படி வச்சுருக்கோம்னு பார்க்கலாமா? பாருங்க, குட்டியாக வந்து சும்மா லைட்டாக வந்து வச்சு விட்டாச்சு. மேலே வந்து மருதாணி மாதிரியும், கீழே வந்து சும்மா லைட்டாக இந்த பட்ஸ் வச்சுட்டு டாட்டாக வச்சுட்டு பட்ஸை வச்சுட்டு உள்ளே வந்து இழுத்து விட்டுட்டேன். அவ்வளோதான். குட்டிமா நல்லா இருக்கா? சரி. உங்களுக்கு விதி உள்ள கரும்பு. வெட்டு வெட்டு வெட்டு. வெட்டு. இது என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு தெரியும், டவுன் கோட்டை. சொல்லுங்க சத்தம் போட்டு. இது வந்து பனங்கிழங்குல சவுண்ட சொல்லுங்க. பனங்கிழங்குல இருக்கக்கூடிய முளைத்து வரக்கூடிய அந்த பனங்கொட்டாம்பாங்க. இதுல வந்து வெட்டி பார்த்தா அதுல டவுன் இருக்கும். இது சாப்பிடலாம். இதுல வந்து 2 விதமான டவுன் இருக்கும். ஒண்ணு கஞ்சி டவுன்னு சொல்லலாம், இன்னொன்னு கட்டியா இருக்கும். அது கட்டி டவுனு, இது வந்து கஞ்சி டவுனு. அப்படி 2 விதமான ஒரு டவுன் கிடைக்கும். அதுல அது ருசியாவும் இருக்கும், நல்லா சுவையா இருக்கும். கிராமத்துல உள்ளவங்களுக்கு தானே கிடைக்கும். ஆமா. டவுன் இல்லாதது படங்களும் ஆயிருமா? இது வெட்டுறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். இது வந்து நான் கிராமத்துல இப்ப அடிக்கடி வந்து கரைக்க மாட்டேங்குது. அருவா சரியில்லைண்ணே. நல்ல அருவா இல்ல. நல்ல தவணா கஞ்சி தவணான்னு பாருங்க. நல்ல தவணை தான். ஒரு வெட்டு வாங்கி பண்ணுவோம். இப்போ ஒரு வெட்டு வாங்கி வெட்டுங்க. அதுக்குள்ள உனக்கு அவசரம் எங்கே கிடக்கும்? ஏப்பா ஏப்பா காட்டு, அப்படியே காட்டு. ஒரு டவுன் எடுக்கிறதுக்கு என்ன பாடு?
இந்த இதுதான் உள்ள இருக்கிற டவுனு. இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு இதை வெட்டி இருக்கோம். அருவா சரியில்லாததுனால இவ்வளவு நேரம் வெட்டி இருக்கு. இப்ப நான் இப்ப எடுத்துட்டு காட்டுறேன். அகிலா இதை எடு. அவ்வளவுதான். சாப்பிடு தர்ஷிங்க வா சாப்பிடு. அது சாப்பிடு, அது சாப்பிடு. நல்லா இருக்கா? சாப்பிடு. நல்லா இருக்கா? அவன் ஃபர்ஸ்ட் இப்பதான் சாப்பிடுறா. டேஸ்ட் எப்படி இருக்கு என்னன்னு அவளுக்கு தெரியல. தா நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. நிறைய பேருக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆனா நிறைய பேருக்கு இது கிடைக்காது. எங்களுக்கே இப்பதான் வந்து கிடைச்சிருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. நிறைய வெட்டி சாப்பிடுவோம். கிராம சைடுல கிடைக்கும். பொங்கல் டைம் அப்படிங்கறதுனால பனங்கிழங்குல உள்ள அந்த பாருங்க, நான் இப்ப காட்டுறேன். இந்த இருக்கலாம் அந்த கிழங்கு வந்து ஃபுல்லா மலைச்சிட்டா நமக்கு டவுன் வந்து நல்லா இருக்காது, கஞ்சா ஆகிரும். அதே அந்த கிழங்கு நல்லா முளைக்கல அப்படின்னா நமக்கு அந்த டவுன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா வந்து டவுன் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு சாப்பாடு சாப்பிட்டோம். சாப்பாடு என்னெல்லாம் அப்படின்னா நேத்து வச்ச மீன் குழம்பும் அப்புறம் பழைய சோறும் வந்து ஆச்சு. சாப்பிட்டதுதான் தெரியும். எல்லாரும் ஃபிளாட் ஆயாச்சு. கிட்டத்தட்ட 3 மணிக்கு படுத்துப்போமா. 3 மணிக்கு படுத்தோம். இப்ப மணி 6. இப்பதான் வந்து எந்திரிச்சு உட்காந்து இப்பதான் டீ போட்டிருக்கோம். டீக்கு என்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இது டீக்கு இது வந்து பிஸ்கட்டு. இது வந்து பனங்கிழங்கு பொங்கலுக்கு வாங்கினது வந்து நல்லா காஞ்சி போய் இருக்கு அது. அதுக்கப்புறமா இது என்னதுன்னா அரிசி வந்துட்டு லைட்டா வறுத்துட்டு திரிச்சு வச்சிருக்கோம். பொரியரிசி மாவு. மேக்சிமம் வந்து இதுதான் வந்து கிராமத்துல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லியா எங்க அப்பா சொல்லுவாங்க, எங்க பாட்டி வந்து இதுதான் வந்து டெய்லி வந்து பண்ணி கொடுப்பாங்க. கடுங்காஃபியும் இது மட்டும் இருந்தாலே போதும். நாங்கெல்லாம் காஃபி குடிச்சு வளர்ந்தோம். ஆனா நீங்க அப்படியே நைட்டுக்கு சாப்பாடு செய்யலாம்னு பார்த்தோம். ஆனால் மதியானம் வந்து ஃபுல் கட்டு கட்டினதுனால நைட்டுக்கு வந்து பிரபு வெளில போனால் அப்படியே வந்து சிக்கன் நூடுல்ஸு, அதுக்கப்புறமா வந்து பாப்பாவுக்கு வந்து இட்லி வாங்கிட்டான். இது எல்லாத்தையும் வந்து லைட்டா வந்து காஃபி குடிச்சு அதுக்கப்புறமா வந்து காலிஃப்ளவர் இந்த 3 வந்து வாங்கிட்டு வந்துட்டா. ஆல்ரெடி சாதம் இருந்துச்சு, அதனால நைட்டு சாப்பாடு இதுல இருந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சாம்பார் இப்போ வந்து எல்லாருமே வந்து சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ப்ளவுஸ் தைச்சிட்டு இருந்தேன். பாருங்கள், இந்த ப்ளவுஸ் தான் வந்து தைச்சிட்டு இருக்கேன். நார்மல் ஸ்லீவ் தான், அதில் ஸ்டோன் மட்டும் வந்துச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நம்மளோட சேனலில் வந்து நிறையா ஸ்டிச்சிங் வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ்க்கும் எக்ஸ்பர்ட் டெய்லர்ஸ்க்குமே அது வந்து நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இடையில கொஞ்சம் குட்டி குட்டி வேலைலாம் இருந்துச்சு. வீட்டை க்ளீன் பண்ணுறது, பாத்திரம் கழுவுறது, அந்த வேலைலாம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து ப்ரேயர் பண்ண வந்ததுக்காக அப்பா உட்காந்துருக்காங்க. இந்த ப்ளவுஸை முடிச்சுட்டு நான் ப்ரேயர் பண்ண தான் போவேன். ப்ரேயர் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு வீடியோ எடுக்க வேண்டியிருக்கு. அதாவது வில்லேஜில் இருக்கிறவங்க நார்மலாக இருக்கிற பீரோல் வந்து எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது, ட்ரெஸ் வந்து அங்கங்கே வந்து கலந்து போகாமல் எப்படி கரெக்டாக பெர்ஃபெக்டாக நம்ம எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா எப்படி ஈஸியாக வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி நாங்கள்
பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த வீடியோ தான் வந்து இப்போ எடுக்க போகிறோம். இப்போ கிட்டத்தட்ட வந்து மணி 9 மணி ஆகிடுச்சு. அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். நான் இதோட வந்து ஃப்ளாக் வந்து முடிக்க போகிறேன், வீடியோ வந்து முடிக்க போகிறேன். இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து வீட்டில் வந்து சமைக்கவே இல்லை. காலையில் சர்ச்சில் சாப்பிட்டாச்சு. மத்தியானம் வந்து நேற்று வச்ச பழைய சோறும் மீன் குழம்பும் வந்து சாப்பிட்டாச்சு. தர்ஷிகா பார்க்காங்க. அதுக்கப்புறமா நைட்டுக்கு வந்துட்டு நூடுல்ஸு, காளான், இட்லி அது இதுன்னு வந்து சாப்பிட்டாச்சு. ஸோ இன்றைக்கி கிச்சன் பக்கமே போகலை. போகாத வரைக்கும் சந்தோஷம். சிரிக்கிறா. அப்புறம் எங்கள் சேனல் பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் செய்கிறது முற்றிலும் வந்து இலவசம். லட்சியத்தோட அது கீழே வந்துடும் அது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். சண்டேனே எப்பவும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து வீட்டில் கசமசான்னு சொல்லிட்டு வேலை நடக்கும். நாளைக்கு வந்து எல்லாருக்கும் பொங்கல் விடுமுறை முடிஞ்சு நாளைக்கு மண்டே. ஸோ எல்லோரும் வந்து ஸ்கூலுக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போங்க, வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போங்க. எல்லோரும் வந்து ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட வந்து ஃப்ளாக் வந்து முடிக்கிறேன். நாளைக்கு இன்னொரு ஃப்ளாகில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.